வணக்கம் நண்பர்களே! இது டே 32 டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான சில முக்கியமான கேள்வி பதில்கள். முதல் பகுதி 10ஆம் வகுப்பு தமிழ். பகுதி 1. முதல் கேள்வி. நீதி வெண்பா என்னும் நூலை இயற்றியவர் யார்? இவர் எந்த ஊரில் பிறந்தார்? விடை செய்குதம்பி பாவலர். பிறந்த ஊர் இடலாக்குடி, கன்னியாகுமரி மாவட்டம். இரண்டாவது கேள்வி. மெய்கீர்த்தி என்னும் வரலாற்று ஆவண மரபை கல்லில் செதுக்கும் முறையை தமிழ்நாட்டில் முதலில் தீவிரமாகத் தொடங்கிய சோழ மன்னர் யார்? விடை முதலாம் ராஜராஜ சோழன். மூன்றாவது கேள்வி. திருவிளையாடற் புராணம் என்னும் காப்பிய நூலை இயற்றியவர் யார்? இந்நூல் எத்தனை காண்டங்களையும் படலங்களையும் கொண்டுள்ளது? விடை பரஞ்சோதி முனிவர். 3 காண்டங்கள், 64 படலங்கள். நான்காவது கேள்வி. மொழிபெயர்ப்பின் சிறப்பைப் போற்றி, செஞ்சிடுவீர் எட்டுத்திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று பாடிய கவிஞர் யார்? விடை மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். ஐந்தாவது கேள்வி. உற்றொழி உதவியும் உறுபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே என்ற புறநானூற்றுப் பாடலடிகளை இயற்றியவர் யார்? விடை ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன், பாண்டிய மன்னன். இரண்டாவது பகுதி பொது அறிவு. அலகு 9 தமிழக நிர்வாகம். முதல் கேள்வி. தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் எந்த ஆண்டு சட்டபூர்வமாக அமைக்கப்பட்டது? விடை 1993. இரண்டாவது கேள்வி. தமிழ்நாட்டில் தொழிற்துறை வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் தொழில் பூங்காக்களை அமைக்கவும் உருவாக்கப்பட்ட சிப்காட் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? விடை 1971. மூன்றாவது கேள்வி. தமிழ்நாட்டில் மனித மேம்பாட்டு குறியீடு கணக்கீட்டில் தொடர்ந்து முதன்மை மாவட்டங்களில் ஒன்றாக திகழும் தென் மாவட்டம் எது? விடை கன்னியாகுமரி மாவட்டம். நான்காவது கேள்வி. பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு காலையில் சத்தான சிற்றுண்டி வழங்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் முதலில் எந்த நகரில் தொடங்கப்பட்டது? விடை மதுரை மாநகராட்சி. ஐந்தாவது கேள்வி. தமிழ்நாட்டில் மாவட்ட அளவில் ஒட்டுமொத்த வளர்ச்சி நிர்வாகம் மற்றும் சட்டம் ஒழுங்கை ஒருங்கிணைக்கும் தலைமை நிர்வாக அலுவலர் யார்? விடை மாவட்ட ஆட்சியர். மூன்றாவது பகுதி கணிதம். தனிவட்டி. முதல் கேள்வி. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது எனில் அதே தனிவட்டி வீதத்தில் அது 8 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ஒரு தொகை 5 வருடத்துல இரட்டிப்பாகுது அப்படின்னா 2 மடங்கு. அதுல 1 மடங்கு என்பது அசல், இன்னொரு மடங்கு வட்டி. 1 மடங்கு வட்டி சம்பாதிக்க 5 வருடம் ஆகுது. அதே தொகை 8 மடங்காக மாறணும்னு கேட்டிருக்காங்க. 8 மடங்குல 1 மடங்கு அசல் போக மீதி 7 மடங்கு வட்டி நமக்கு வேணும். 1 மடங்கு வட்டிக்கு 5 வருடம் ஆகும்னா 7 மடங்கு வட்டிக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. எனவே 7 பெருக்கல் 5 35 ஆண்டுகள். சரியான விடை 35 ஆண்டுகள். இரண்டாவது கேள்வி. அசல் ரூபாய் 12,500க்கு ஆண்டுக்கு 12% வட்டி வீதத்தில் 2½ ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு? இங்கு எண்ணின் மதிப்பு 2.5 என்பதை 5/2 ஆண்டுகளாக எடுத்துக்கலாம். தனி வட்டியின் ஃபார்முலா SI PNR வகுத்தல் 100. இங்கு அசல் Pயின் மதிப்பு 12,500, Nயின் மதிப்பு 5/2, Rயின் மதிப்பு 12. இவற்றை ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது 12,500 பெருக்கல் 5/2 பெருக்கல் 12 வகுத்தல் 100 இஸ் ஈக்குவல் டு 12,500 பெருக்கல் 30 வகுத்தல் 100 இஸ் ஈக்குவல் டு 125 பெருக்கல் 30 இஸ் ஈக்குவல் டு 3,750. எனவே சரியான விடை ரூபாய் 3,750. மூன்றாவது கணக்கு. ஒரு குறிப்பிட்ட அசலானது 15% தனிவட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்காக மாறும்? இதற்கான ஃபார்முலா n அடைப்புக்குறிக்குள் n - 1 வகுத்தல் r பெருக்கல் 100. இங்கு nனின் மதிப்பு 4, rன் மதிப்பு 15. இவற்றை ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது 4 - 1 வகுத்தல் 15 பெருக்கல் 100 இஸ் ஈக்குவல் டு 3/15 பெருக்கல் 100 இஸ் ஈக்குவல் டு 1/5 பெருக்கல் 100 இஸ் ஈக்குவல் டு 20. எனவே சரியான விடை 20 ஆண்டுகள்.
4வது கேள்வி. ரூபாய் 8,000 அசலுக்கு 3 ஆண்டுகளில் ரூபாய் 1,440 தனி வட்டி கிடைத்தால் ஆண்டு வட்டி வீதம் என்ன? இதற்கான ஃபார்முலா R is equal to SI பெருக்கல் 100 வகுத்தல் P பெருக்கல் N. இங்கு SIயின் மதிப்பு 1,440, Pயின் மதிப்பு 8,000, Nயின் மதிப்பு 3. இந்த மதிப்புகளை ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது 1,440 பெருக்கல் 100 வகுத்தல் 8,000 பெருக்கல் 3 is equal to 1,44,000 வகுத்தல் 24,000. பகுதியிலும் தொகுதியிலும் 3 0 கேன்சல் ஆயிரும். 144 24ஆல் வகுக்கும்போது நமக்கு கிடைப்பது 6. எனவே சரியான விடை 6%. 5வது கேள்வி. ஒருவர் ரூபாய் 20,000ஐ 5% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கும், மற்றொருவர் ரூபாய் 15,000ஐ 8% தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கும் முதலீடு செய்தால் இருவருக்கும் கிடைக்கும் தனி வட்டிகளின் வித்தியாசம் என்ன? தனி வட்டிக்கான ஃபார்முலா SI is equal to PNR வகுத்தல் 100. முதல் நபருக்கான தனி வட்டியை பார்க்கலாம். Pயின் மதிப்பு 20,000, Nயின் மதிப்பு 3, Rயின் மதிப்பு 5. இவற்றை ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது 20,000 பெருக்கல் 3 பெருக்கல் 5 வகுத்தல் 100 is equal to ரூபாய் 3,000 கிடைக்கும். அடுத்து இரண்டாவது நபரின் தனி வட்டியை கண்டுபிடிக்கலாம். இங்கு Pயின் மதிப்பு 15,000, Nயின் மதிப்பு 2, Rயின் மதிப்பு 8. இவற்றை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது 15,000 பெருக்கல் 2 பெருக்கல் 8 வகுத்தல் 100 is equal to ரூபாய் 2,400. கேள்வியில இவர்கள் இருவரின் தனி வட்டிகளுக்கான வித்தியாசத்தை கேட்டிருக்காங்க. எனவே 3,000 2,400ஐ கழித்தால் நமக்கு கிடைப்பது 600. சரியான விடை ரூபாய் 600. இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.